இங்க ஹீரோ பொண்டாட்டி கையில அடிவாங்கன்னு தான் அவங்க மாமா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் என் பொண்டாட்டி என்ன திருப்பி அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கரையத்தை எல்லாம் கத்துக்க ஆரம்பிப்பான். ஒரு நாள் இவங்க வீட்டுல யாரும் இல்லாதப்ப அவன் பொண்டாட்டியை அடிக்கணும்னு முடிவு பண்ணி அவனோட மாமாவுக்கு காமிக்கணுன்றதுக்காக போன்ல ரெக்கார்ட் எல்லாம் போட்டு அவன் பொண்டாட்டி கிட்ட வம்பு வளர்க்க அவளும் விதவிதமா அடிச்சு வெளுத்து வாங்கி கடைசியில் ஒரு எத்து விட அவன் பறந்து போய் டேபிள உடைச்சிட்டு கீழே விழுவான். அந்த நேரத்துல ஹீரோவோட அம்மா வந்து இதை பாத்துற அவங்க அம்மா அப்பா வர வச்சு இந்த பிரச்சனையை தீர்த்து ரெண்டு பேரும் சாரியும் சொல்லிடு. ஆனா ஹீரோ அவங்க மாமா கிட்ட போய் நான் சாரி எல்லாம் சொல்லிட்டுன்னு புலம்பிட்டு இருப்பான். அவனோட மாமாவோ சாரி சொல்றதுல ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ஆனா அவளை இப்படியே விடணும், உங்க வீட்டுல உனக்கு மரியாதை எல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடக்கி வைக்க ஒரு ஐடியா சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா அவளுக்கு குழந்தை மேல மட்டும்தான் கவனம் இருக்கும், அவளால கராத்தே பண்ண முடியாது. சோ அதுக்கு மேல நீ சொல்றத அவ கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண. அப்பல இருந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில பிரெக்னென்ட்டா ஆக்கிடுவான். அப்போ ஒரு நாள் செக்கப்புக்கு போகும்போது அவங்க மாமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அதுல பிளான் பண்ண மாதிரியே பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்க. அப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது. வீட்டுக்கு வந்தவொடனே புருஷன் கிட்ட கேட்டு பார்த்தனா அப்படிதான் பிளான் போட்டோன்னு சொல்லிட்டு அவனும் கோவத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இதை கேட்ட ஹீரோயின் மயங்கி விழுந்துற. ஹீரோயின் வயித்துல அந்த குழந்தை கலைஞ்சிருக்கும். இதுவே இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையை அவ தாலியை கட்டி அவன் புருஷன் கையில கொடுத்துட்டு வெளியே வந்துற. அவன் அண்ணன் தான் வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். அப்பதான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த சண்டையில மொபைல் உடஞ்சி அந்த சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்துருக்க. அதுல ஹீரோ அடி வாங்கின வீடியோ அவனும் ரிகவர் பண்ணி யூடியூப்ல போட அதுவும் செம வைரல் ஆயிடும். இதனால ஹீரோவுக்கும் அசிங்கமாயிட ஹீரோயின் வீட்டுல செம்மையா திட்டி வீட்டு விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. வெளியே வந்த ஹீரோயினும் முந்திரி பழத்தை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க அந்த நேரத்துல ஹீரோவும் டைவர்ஸ் கிட்ட அப்ளை பண்ண ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு மியூச்சுவலா பிரிஞ்சிருவாங்க. அந்த நேரத்துல ஹீரோ செய்யற மீன் பிசினஸ் இன்னொருத்தர் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட விற்க வர அவனும் வாங்கியிருக்க மாட்டான். ஆனா ஹீரோயின் அந்த பிசினஸ் வாங்கி சீரோ சிறப்பமா செஞ்சு ஃப்ரீடமா வாழ ஆரம்பிச்சிருவா.